புஷ்பானா நேஷனல் நினைச்சியாடா இன்டர்நேஷனல்டா அப்படின்னு புஷ்பா 2 ட்ரெய்லர்ல இடம் பிடிச்சிருக்கிற வசனம் மாதிரி தான் இந்த படம் இந்தியா முழுக்க ஒரு பிராண்டா மாறி இருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து டைரக்டர் சுகுமாரோட டைரக்ஷன்ல நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்க வெளியாக போற படம் தான் இந்த புஷ்பா 2. இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. புஷ்பா 2 படத்துக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் புஷ்பா 1 தான். 2021ல புஷ்பா 1 வந்து வெளியாச்சு. அந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னமோ 260 கோடி தான். ஆனா அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணது 360 கோடி. அந்த படம் ஒரு சென்சேஷனல் ஹிட்டா ஆச்சு. டைரக்டர் சுகுமார் மற்றும் அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல இந்த படம் உருவாகி மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குமே ஸ்டார் வேல்யூ பல மடங்கு அதிகமாயிருச்சு. இவங்க 2 பேரோட இந்த ஜேர்னி வந்து இப்ப ஆரம்பிச்சது இல்ல, இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. அதை பத்தி ஒரு குட்டி கதையா இப்ப பார்க்கலாம். 1985ல நடிகர் அல்லு அர்ஜுன் ஒரு குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமாகிறாரு. 2021ல டாடி அப்படிங்கிற படத்தின் மூலமா அவர் ஒரு நடன கலைஞரா அறிமுகமாகிறாரு. 2003ல கங்கோத்ரி அப்படிங்கிற படத்தின் மூலமா அவர் ஒரு ஹீரோவாவும் சினிமாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு. புதுமுக இயக்குனரான சுகுமார் ஆர்யா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதா இருந்திருக்காரு. அந்த படத்துக்கு அல்லு அர்ஜுன் அவர்களை ஹீரோவா கேஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல வெளியான அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய வசூலை வந்து எடுக்குது. அந்த படத்துக்கு அப்புறமா டைரக்டர் சுகுமார் ஒரு ஸ்டார் டைரக்டரா மாறுறாரு. நடிகர் அல்லு அர்ஜுன் ஒரு ஐகான் ஸ்டாராவும் ஸ்டைலிஷ் ஸ்டாராவும் வந்து உருமாறுறாங்க. அதுக்கப்புறமா 2029ல இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல மறுபடியும் ஆர்யா 2 அப்படிங்கிற ஒரு படம் உருவாகுது. அந்த படமுமே ஒரு பெரிய ஹிட் அடிக்குது. இவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் வேற வேற டைரக்டர் அண்ட் ஹீரோஸோட ஜேர்னியை வந்து கோத்ரூ பண்றாங்க. 2 பேருமே சக்சஸ்ஃபுல்லா இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு தான் வராங்க. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு 2021ல புஷ்பா அப்படிங்கிற படத்தை 2 பேரோட காம்பினேஷன்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் முடிவு பண்ணுது, அவங்களுமே முடிவு பண்றாங்க. ஸோ அவங்களோட காம்பினேஷன்ல வந்த அந்த புஷ்பா ஒரு மிகப்பெரிய ஹிட்டை எதிர்பாராத விதமா அடிக்குது. அந்த படத்துல இடம் பிடிச்ச ஊ சொல்றியா மாமா, சாமி சாமி, ஸ்ரீவல்லி போன்ற பாடல்கள் அந்த டைம்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாருமே இந்த சாங்குக்கு ரீல் பண்ணாம இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாமே இந்த சாங்ஸ் எல்லாமே பரவி இருந்தது. 5 லாங்குவேஜ்ல இந்த புஷ்பா 1 படம் வந்து தயாராகி இருந்தது. அந்த டைம்ல எல்லா சென்டர்ஸ்லயுமே இந்த படம் வந்து ஹிட் அடிச்சிருந்தது. குறிப்பா அந்த படத்துல இடம் பிடிச்ச ஊ சொல்றியா மாமா அந்த சாங்ல சமந்தா ஆட, ஆண்ட்ரியா பாட அந்த சாங் ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏர்னிங்கே கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த சாங்கை பார்த்துட்டு தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து அந்த படத்துக்கே போனாங்க. அந்த டைம்ல அந்த படத்துல நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு வித்தியாசமான லுக்லயும் இருப்பாரு. அந்த படத்துல ஒரு செம்மர கடத்தல்காரனாவும் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அவருக்கு ஜோடியா ரஷ்மிகா மந்தனா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட காம்பினேஷனுமே அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான காம்பினேஷனா மக்கள் மத்தியில பேசப்பட்டு வந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் வில்லனா நடிச்சதும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சது. அந்த படத்துக்காக நடிகர் அல்லு அர்ஜுன் ஒரு நேஷனல் அவார்டு அந்த டைம்ல வாங்கியிருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களோட மார்க்கெட் ரொம்பவே பெருசாயிருச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் புஷ்பா 2 படத்துல மட்டும்தான் அவர் கமிட் ஆயிருக்காரே தவிர வேற எந்த படத்துலயுமே அவர் கமிட் ஆகல. அந்த படத்துக்காக மட்டும்தான் அவர் டெடிகேட்டடா 3 வருஷமா உழைச்சிட்டு வராரு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட் 2024 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட தேதியில ப்ரொடக்ஷன் ஹவுஸால படத்தை முடிக்க முடியல, ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா ரிலீஸ் டேட்டை போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறாங்க. டிசம்பர் 5, 2024ல இந்த படத்தை வேர்ல்டு வைடு எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ரிலீஸும் பண்றாங்க. ஆக்ஷன் கமர்ஷியல் மூவியா வெளியாக போற இந்த புஷ்பா 2 படத்தோட ட்ரெய்லர் பாட்னாவில தான் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த படத்தோட ப்ரொமோஷனல் விஷயங்களுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட அல்லு அர்ஜுன் அவர்கள் 2 மாசம் கால் ஷீட் கொடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக மட்டும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து இருக்கு. நவம்பர் 24ஆம் தேதி சென்னையில புஷ்பா 2வோட ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல நடிகர் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், இயக்குனர் நெல்சன் எல்லாருமே அதுல வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல பேசின நடிகர் அல்லு அர்ஜுன், நான் பிறந்த மண்ணுக்கு அன்போட வணக்கம், சென்னை மக்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்டோட தான் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் ஒரு சென்னை பையனுங்கிறத நம்மளாலையும் மறக்க முடியாது. அவர் பேச ஆரம்பிக்கும் போதே ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்க வந்து ஏன் தமிழ்லயே பேசுறீங்க, தெலுங்குல பேசுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட ஊருக்கு வந்திருக்கேன், இங்க நான் தமிழ்ல தான் பேசுவேன், தெலுங்குல பேச போறது இல்ல. எந்த ஊருக்கு வந்திருக்கோமோ அந்த ஊரோட தாய்மொழியில பேசுறது தான் அந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த புஷ்பா 2 படத்தை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ணல, ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். அவங்க தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கும் வெளியிடுறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. மேடைக்கு வந்து பேச ஆரம்பிச்ச நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள், நான் பிறந்த மண்ணுக்கு அன்போட வணக்கம், சென்னை மக்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற
ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டோட தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த புஷ்பா 2 படத்த நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணல. இஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் அப்டின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க புரொடக்ஷன் ஹவுஸ் தான். அவங்க தான் இந்த படத்த உருவாக்குறதுக்கும், வெளியிடுறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்காக நான் நெறைய சிட்டீஸ்க்கு போயிருக்கேன். ஆனா சென்னைக்கு வரும்போது மட்டும் எனக்கு ஒரு தனி ஃபீல். ஏன்னா என்னோட லைஃபோட முதல் 20 வருஷம் சென்னையில தான் கழிஞ்சது. இப்பவும் டி நகர் பையன்னு என்ன நான் சொல்லிக்கிறதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். சின்ன வயசுல ரஜினி சார் படங்கள பார்க்கறதுக்கெல்லாம் நான் வந்து முந்தி அடிச்சு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அந்த அனுபவத்தெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லு அர்ஜுன் அவர்கள் மேடையில பேசிட்டே இருக்கும்போது சுத்தி உட்கார்ந்திருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்க வந்து ஏன் தமிழ்லயே பேசுறீங்க, தெலுங்குல பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு சூப்பரான ஆன்சர் ஒண்ணு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் எந்த ஊருக்கு வந்திருக்கனோ அந்த ஊரோட தாய்மொழியில பேசுறது தான் அந்த மண்ணுக்கு நான் குடுக்குற ரெஸ்பெக்ட். அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே டி நகர் பையன் தான். அதனால நான் தமிழ்ல பேசுறத சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. நடிகர் அல்லு அர்ஜுன் பேசினதுக்கு அப்புறம் ரஷ்மிகா மந்தனா, இயக்குனர் நெல்சன் எல்லாருமே அந்த படத்தை பத்தி ரொம்பவே பில்டப் பண்ணி பெருமையா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேச வந்த இசையமைப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் ஒரு கான்ட்ரோவர்சியலான ஸ்பீச்சை அந்த மேடையில பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து சரியான டைமுக்கு பிஜிஎம் குடுக்கறதில்ல, சரியான டைமுக்கு பாட்டு குடுக்கறதில்ல, சரியான டைமுக்கு செட்டுக்கு வரதில்ல அப்படின்லாம் வந்து ப்ரொடியூசர் என் மேல அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து என்னோட ஒர்க்கையும் அட் த சேம் டைம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். டைமுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். ஏன் வந்து ப்ரொடியூசர் அவர்கள் என்ன பாராட்டவே மாட்டேங்கிறாரு? கம்ப்ளைண்ட்ஸ மட்டுமே ஏன் வச்சுட்டு இருக்காரு? அவருக்கு என் மேல அன்பு இருக்குன்னு தெரியும். ஆனாலும் ஏன் அவர் இத பண்றாரு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்ச அந்த மேடையில வச்சு ப்ரொடியூசர் நேரடியா பார்த்தே பேசியிருக்காரு. டிஎஸ்பி அவர்கள் மேடையில இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கங்குவா படத்துக்கும் டிஎஸ்பி அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. அவரு அந்த படத்துக்கு பண்ணி கொடுத்திருக்கிற பாட்டு, பிஜிஎம் இது எதுவுமே பெரிய அளவுல மக்கள் மனசுல வந்து நிக்கல. அந்த விஷயத்த பாக்குற புஷ்பா 2 படத்தோட ப்ரொடியூசர் என்ன முடிவு பண்றாருன்னா, தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து நம்ம படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. அவரு இந்த படத்துக்கு பிஜிஎம் போட்டா ஹிட் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. அதனால அவர் டிஎஸ்பி அவர்கள குறை சொல்றதும், அவரை வந்து ஏதாவது ஒண்ணு கமெண்ட் பண்றதுமா இருந்திருக்காரு. இந்த விஷயத்த தான் டிஎஸ்பி அவர்கள் மேடையில போட்டு உடைச்சிருக்காரு. அவர் வந்து டைரக்ட்டா ப்ரொடியூசரே பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டத மக்கள் எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வராங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட். படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த மாதிரியான கான்ட்ரோவர்சி எல்லாம் ஸ்டேஜ்ல வச்சு கிரியேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. புஷ்பா 2 படத்துக்கு டிஎஸ்பி அவர்கள் பிஜிஎம் ஸ்கோர் பண்ணாரா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சு வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப நாளாவே அடிபட்டுட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்னு ட்விட்டர்ல போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த புஷ்பா 2 படத்துக்கு பிஜிஎம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பை வழங்கின மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது சாம் சிஎஸ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம் கொடுத்திருக்காரு. டிஎஸ்பி அவர்கள் வெறும் சாங்ஸ் மட்டுமே இந்த படத்துக்கு கொடுத்திருக்காருன்னு வந்து தெரிய வருது. கைதி, விக்ரம் வேதா இந்த மாதிரியான படங்களுக்கு சாம் சிஎஸ் அவர்கள் ஏற்கனவே இசையமைச்சிருக்காரு. அதனால அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துக்கும் அவர் நல்லபடியா தான் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான பிஜிஎம்மா இருக்கும்னு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நடிகர் அல்லு அர்ஜுன் உட்பட இந்த புஷ்பா 2 மூவி டீம் எல்லாருமே இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. அந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகி ஹிட் கொடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புஷ்பா 2 படத்து மேல நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.